எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரதாப் எம்ஜே. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மேட்டுப்பாளையம் என்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட நன்றியை திரு சுகேஷ் சார் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து எனக்கு பேக் போனாக இருந்திருக்காரு. அவர் இல்லைன்னா நான் இப்போ இங்கே இல்லை. அது போக எங்களோட கோயம்புத்தூர் அகாடமியோட அட்மின் திரு வசந்தனா அவர் தான் எனக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு மார்க் இன்டர்வியூக்காக வந்தேன். அப்போ தான் எனக்கும் சுகேஷ் சாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. அப்போ தான் நான் அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதாவது எவ்வளோ பெரிய அகாடமி ஓனர், ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது சிம்பிளிசிட்டி தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ அவருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இங்கே நான் இந்த அகாடமியில் ஸ்டாஃபாக இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவர் அடுத்த நாள்லேருந்து என்னை வர சொன்னார். அதுபோக இங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ், மற்றவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஏன் இந்த டிஎன்பிசிக்கு ஃபஸ்ட்டு வந்ததே வந்து நம்ம சுரேஷ் அகாடமி புக்ஸில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2022 ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனி அடுத்தடுத்து என்னோட இலக்கை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம அகாடமி சார்பாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் நம்ம அகாடமி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுத்து உள்ளே போனாலும் உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட், உங்களுக்கு அங்கே என்ன தேவை, அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்டான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பங்க்சுவல் அப்படின்றது இங்கே கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது போக என்னோட டிஎன்பிசி ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்சது. அங்கேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்ததில்லை. ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பேரலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது போக என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் 11th படிக்கும் போதுலேருந்து ஆரம்பித்தது. இப்போ சூரரை போற்று சூர்யா வருவார் இல்லைங்களா, அந்த மாதிரி என்டிஏ எக்ஸாம் அதுதான் வந்து என்னோட வாழ்க்கையில் முதல் எக்ஸாம். அது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன், இந்த எக்ஸாம் போய் எழுதலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்காக ரொம்ப தூரம் போனது அது தான். அதுக்கப்புறம் 12th நாங்கள் தான் நீட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் பேட்ச், அதுவும் எழுதினேன், கிளியர் ஆச்சு. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் கிடச்சிது. ஸோ டொனேஷன் கொடுக்க முடியல. நான் மறுபடியும் இன்ஜினியரிங் போனேன். அது போக இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து நிற்கிறேன். நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் சூப்பரண்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கைட் பண்ணுற சான்ஸ் எனக்கு ரொம்ப பாக்கியமாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்னோட அகாடமியோட நிறுவனர் திரு சுகேஷ் அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும், திரு பிரதீப், மதன், விக்னேஷ் சார், அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஸ்டாஃப் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பர்சனலாக எங்களோட அண்ணா மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கலைரசன் அண்ணா, அவர் எனக்கு இப்போ வரைக்கும் மென்டாராக இருக்கார். எங்கே எப்படி பேசணும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி இருக்கணும், ப்ளஸ் அவர் கூட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு கூட நிறையா ரிலேட்டிவ்ஸ் கிடைச்சாங்க. அதாவது அக்கா, அண்ணா, அவங்கெல்லாம் வந்து லைஃப் டைம் நமக்காக மென்டார்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தேவகி அக்கா, அவங்க என் கூடவே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட அனுபவத்தை நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து எங்கள் வசந்தனா, அவர் வந்து எப்பயுமே ஜாலியாக இருப்பார், கேஷுவலாக இருப்பார். அவர் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் எனக்கு மோட்டிவேஷனாக நானே எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் அவர் நீ எழுதுறா, பண்ணுறா, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் வரும். முடியாது, நடக்காது, கிடையாது அப்படின்ற வார்த்தை வரவே வராது. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரும் எனக்கு எதுனாலும், இப்போ நான் எது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் மாட்டேன் அப்படின்னு சொன்னதில்லை. நான் கேட்காமே எனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலான கவனிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. அது போக புதுசாக வர இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுறேன்னா, யாரையும் கண்டு பயப்படாதீங்க. இவங்க இவ்வளோ வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி வெட்டிரன் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களும் நம்ம இவ்வளோ வருஷம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம். ஒரு லாஸ்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான், ஒன் ஃபோக்கஸ்ட் இயர் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் பிளட் லைன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபோக்கஸ்டான வருஷம் உங்களோட என்டையர் ஜெனரேஷனையே மாற்றிடும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா படிங்க, மேன்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்திக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு ஆசிரியர், தனியார் பள்ளி ஆசிரியர். நான் இப்படி இங்கே வந்து நிற்கிறதுக்கு முழு காரணம் எங்கள் அம்மா தான். ஃபஸ்ட்டு தெய்வத்தை விட நான் எங்கள் அம்மாவை தான் பெருசாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை.
அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு எப்படி இருக்கணும், வில் பவர்னா என்ன. எங்கள் அம்மா வந்துட்டு 2.5 வயசுலேருந்து எந்த ஒரு துணையும் இல்லாமல் தானாக ஒரே ஆளாக நின்று என்னையும் எங்கள் அண்ணாவையும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் என்னோட ரோல் மாடல், எனக்கு எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட சன்னை பற்றி அதிகமாக நான் சொல்லணும்னு இல்லை. என்னை விட இங்கே இருக்கிறவங்க தான் அவன் மேலே ரொம்ப கேர் எடுத்து அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. எனக்கு ஃபேமிலியை விட இங்கே அகாடமி தான் அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறான் அவனோட ஃப்யூச்சரில். அதான் ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.